ஹலோ எடிட்டர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது விகே எடிட் தமிழ். என் பேர் விஜய் கதிர். இப்போ எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சூர்யா பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் எடிட் ஃபார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் போய்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்கும், அதில் வெள்ளை கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். டூல்ஸுக்கு போய்ட்டு கிராப் கொடுத்துக்கிறேன். நிறையா சைஸ் இருக்கும், அதில் ப்ராடக்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்க்கிறேன். அதில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்க வச்சுக்கிறேன். அப்படி திரும்பி ஆட் ஃபோட்டோவில் போய்க்கிறேன். அதில் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி நவுத்திக்கிறேன். அப்படி இதுக்கிட்ட இங்கிட்ட நவுத்திக்கிறேன். சரியில்லை, இன்னைக்கு அதை நவுத்திக்கிறேன். இப்படி நடுவில் வச்சுக்கிறேன் அந்த சூர்யா ஃபோட்டோவை. இப்போ ஜூம் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை. லேயர்ஸுக்கு போய்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்படி கிராப் பண்ணிக்கிறேன். டூல்ஸுக்கு போய்ட்டு இதையும் டூல்ஸுக்கு போய்ட்டு கிராப் பண்ணிக்கிறேன். இப்படி சின்னதாக ஆகிக்கிறேன். இதை இப்படி இங்கே வச்சுக்கிட்டேன் ஓரத்தில். இப்போ இந்த இமேஜை எடுத்துக்கிறேன், அதை கீழே வச்சுக்கிறேன். இந்த இமேஜை சின்னதாகிக்கிறேன். சின்னதாகிட்டு இப்போ அதை மேலே வச்சுக்கிறேன். இப்போ ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அப்படியே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் கீழே வைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசாக்குறேன். கொஞ்சம் பெருசாகி இப்படி வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். கீழே உள்ள இமேஜை கொஞ்சம் பெருசாகி சைடில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த இமேஜை இப்போ நான் கீழே வச்சுக்கிறேன். சூர்யா இமேஜ் எடுத்துக்கிறேன். சூர்யா இமேஜை கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். சூர்யா இமேஜை லேயர்ஸுக்கு போய்ட்டு கொஞ்சம் கீழே வைக்கணும். இதை லேயர்ஸுக்கு போய்ட்டு அதை மூடாக கொடுத்துக்கிறேன். மூடான் திரும்பி லேயர்ஸ் போட்டு மறுபடியும் மூடாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக்கிறேன். திரும்பி மூடாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக்கிறேன். ஜூம் பண்ணுறேன். இப்போ ஜூம் பண்ணுறேன். இப்போ கீழே இருக்கிறேன். இப்போ கீழே இருக்கிறேன். இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன், கீழே உள்ள இமேஜை. அதையும் மூவ் அப் கொடுத்துக்கிறேன். மூவ் அப் கொடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். அப்படி அதை பின்னாடி கொண்டு போகிறேன். பின்னாடி கொண்டு போயிட்டேன். அதை மூட கொடுத்துக்கிறேன். மூட கொடுத்துக்கிட்டேன். அதை மூட கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். அதை பெருசாகிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. திரும்பி ஆடு ஃபோட்டோவில் போய்க்கிறேன். ஆடு ஃபோட்டோவில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். இது பெருசாகிக்கிறேன். கீழே வச்சுக்கிட்டு பெருசாகிக்கிறேன். ஜூம் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. கீழே வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கிறேன். இப்போ ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு லைட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதை பிளெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டேன். அப்படியே அதை மூட கொடுத்துக்கிறேன். அவ்வளோ மறுபடியும் மூட கொடுத்துக்கிறேன். திரும்பி மூட கொடுத்துக்கிறேன். அவ்வளோ இப்போ மூட கொடுத்துக்கிறேன்.
திரும்பி மூட கொடுத்துக்கிறேன். மூட கொடுத்துக்கிறேன். இப்போ போயிடுச்சு பின்னாடி. இப்போ இடம் இருக்குது. இப்போ ஆடு போட்டு ஆகலை. இப்போ டிக்காதில் கொடுத்துக்கிட்டு இப்போ ஆடு ஃபோட்டோவில் போய்கிட்டு அதில் பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வெள்ளை கலர் எடுத்துக்கிறேன். வெள்ளை கலர் எடுத்துக்கிட்டு அதை கிராப்பு கொடுத்துக்கிட்டு சின்னதாகிட்டேன். இங்கே கீழே வச்சுக்கிறேன் அந்த வெள்ளை கலர் ஃபோட்டோவை. அப்படி பெருசாகிக்கிறேன். அப்படி எஜ்ஜான் கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்பி ஆடு ஃபோட்டோவில் போய்கிட்டு அதில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கிட்டு அதை கிராப்பு சின்னதாகிக்கிட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இதை நவுத்தி வச்சுட்டு இது கொஞ்சம் சின்னதாகிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கீழே வச்சுக்கிறேன். இறக்கி வச்சுக்கிறேன். அப்படி அட்டாச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வெள்ளை இமேஜ் எடுத்துக்கிட்டு பின்னாடி அப்படியே வைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஆடு ஃபோட்டோவில் போய்கிட்டு என் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கிராப்பு கொடுத்துக்கிறேன். என் ஃபோட்டோவை கழுவிட்டு அப்படி கிராப்பு கொடுத்துக்கிட்டு இப்போ கிராப்பு கொடுத்து இப்போ என் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை கட்அவுட்டுக்குள்ளே போயிட்டு ப்ரெசன்ட் கொடுத்துக்கிறேன். டிக்கானில் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் கீழே வைக்கணும். கொஞ்சம் கீழே இறக்குறேன். ஜூம் பண்ணுறேன் கொஞ்சம். இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ ஆடு ஃபோட்டோவில் போய்கிட்டு லைட் இமேஜ் எடுத்துக்கிறேன். மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டேன். அப்படியே அதை வச்சுக்கிட்டு அதை லாயர்ஸுக்கு போய்ட்டு மூடோ கொடுத்துக்கிறேன். அவ்வளோ இப்போ ஆகிடுச்சு மூடோ. கொஞ்சம் பெருசாகிக்கிறேன் லைட்டு இமேஜை. இப்போ ஆடு ஃபோட்டோவில் போய்கிட்டு ரோலக்ஸ் ஹாப்பி பர்த்டே ரோலக்ஸ் சார் அந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாகிக்கணும். கீழே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு எரேஸு ஆரணத்தை குறைச்சிக்கிட்டேன். சேவ்ஸ் 24 வச்சுக்கிட்டேன். அந்த சட்டை தெரியுது ரோலக்ஸ் சார் அந்த பேக்ரவுண்ட் இமேஜில். அதை எரேஸ் பண்ணிக்கிட்டேன். எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. டிக்கானில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஆடு ஃபோட்டோவில் போய்க்கிறேன். அதில் 23 ஜூலை அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். சின்னதாக வைக்கிறேன். அது கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். அதை சூர்யாவுக்கு பக்கத்தில் கரெக்டாக மேலே வச்சுக்கிட்டபடி கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். நகர்த்தி வைக்கிறாங்க. இப்போ டிக்கானில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ டெஸ்ட்டுக்கு போயிட்டு விகே எடிட் தமிழ் அதை டைப் பண்ணுறேன். கலர்ஸு ரெட் கலரில் வச்சுக்கிறேன். டிக்கானில் கொடுத்துக்கிட்டு இப்படி திருப்பிக்கிட்டு இங்கே வச்சுக்கிறேன். அப்படி கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே மேலே வச்சுக்கிறேன். எனக்கு பக்கத்தில் அப்படி இந்த பக்கம் இமேஜில் வச்சுக்கிட்டேன். அப்படி கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டேன். டிக்கானில் கொடுத்துக்கிட்டேன். திரும்பி ஆர்டரில் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜில் அந்த வெள்ளை இமேஜ் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை கலர் இமேஜை அதை கிராப் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன். எடுத்துக்கிறேன் அந்த இமேஜை. மறுபடியும் கிராப்பு கொடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை எடுத்துக்கிட்டு ஜூம் பண்ணுறேன். அந்த இமேஜ் அப்படியே நவுத்தி வச்சுக்கிறேன். அப்படி நவுத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கிறேன். இப்போ வந்துடுச்சு கருப்பு கலரு. டிக்கானில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். திரும்பி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.